முஹர்ரம் 10வது நாள், அதாவது ஆஷுராவுடைய தினத்திலே யூதர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். யூதர்கள் இன்றைய தினம், அதாவது முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்பதற்கு என்ன காரணம், இந்த தினத்திலே அப்படி என்ன முக்கியமான வரலாறு மறைந்திருக்கிறது என்ற விடயத்தை தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று முஹர்ரம் 10வது நாள், ஆஷுராவுடைய தினம். உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் இன்று நோன்பு நோற்றிருப்பார்கள். இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி சென்ற பதிவிலே நாங்கள் பார்த்தோம். இந்த நோன்பை நோட்பதின் காரணமாக முந்திய ஒரு வருடத்துடைய சகலவிதமான செருப்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படியாப்பட்ட ஆச்சரியமான நோன்பு தான் இன்றைய தினம் நோற்றிருக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பு. புகாரி முஸ்லிம்ல ரிவாயத் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்த சமயம் இந்த முஹர்ரம் 10வது நாள் யூதர்கள் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் நோன்பு நோட்பதற்கு என்ன காரணம் என்று நபி அவர்கள் யூதர்களை பார்த்து கேட்க, அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளில் தான் அன்ஜல்லாஹு மூஸா வ கௌமஹு வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் பாதுகாத்து ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாராகிய கிப்திகளையும் அழித்தனால். எனவே ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். எனவே தான் ஃபனஹ்னு நஸூமு, நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களை, இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அன அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதியானவன், மிக ஏற்றமானவன் நான் தான் என்று சொல்லி நபி அவர்களும் நோன்பு நோட்க சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அசூமன்ன தாசிஅ, 9வது தினத்திலும் சேர்த்து நோன்பு நோட்பேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதே போல சஹீஹ் முஸ்லிமுடைய 2550வது ரிவாயத், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹைபரிலே இருந்த யூதர்கள் இந்த முஹர்ரம் 10வது நாளை பெருநாளாக எடுத்துக்கொள்வார்கள். தங்களுடைய பெண்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்து நல்ல நகைகளையும் அணிவிப்பார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, நீங்களும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே யூதர்கள் இந்த நாளை கண்ணியப்படுத்தினார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன, யூதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த யூதர்களுடைய மூதாதையர்களையும் அல்லாஹ் இந்த நாளில் தான் ஃபிர்அவுனுடைய படையிடம் இருந்து பாதுகாத்து வெற்றியை கொடுத்து ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழித்தொழித்தான். அருமையானவர்களே, அல்லாமா ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இந்த வரலாறை தெளிவாக தங்களுடைய தஃப்சீரிலே கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை பற்றி குர்ஆனிலே பல இடங்கள், சூரா அஅராஃப், சூரா ஷுஆரா, இதே போல சூரா கஸஸ், சூரா தாஹா போன்ற அத்தியாயங்களிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே பிறப்பதற்கு பல வருடங்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கிப்திகள் பனு இஸ்ரவேலர்களை அடிமையாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கிப்தி என்பது ஃபிர்அவுனுடைய கூட்டத்திற்கு சொல்லப்படும். பனு இஸ்ரவேலர்கள், அதாவது ஈஜிப்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சொத்துக்கள், இதே போல அவர்களுடைய நகைகள் எல்லாத்தையுமே கிப்திகள் சூறையாடி அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த பனு இஸ்ரவேலர்களை முழுமையாக அடிமைப்படுத்தியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்கிறான். நீண்ட சம்பவம், இன்ஷா அல்லாஹ் நபிமார்களின் வரலாறு என்ற தொடரில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியில் ஃபிர்அவுனுடைய அரண்மனையிலே வளர்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நேர்வழிப்படுத்தும்படி கூற அல்லாஹ் இதை பற்றி சூரா தாஹாவிலே தெளிவாக கூறுகிறான். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, இப்பொழுது நீங்கள் ஃபிர்அவுனிடத்திலே செல்லுங்கள், அவன் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள் என்று நபித்துவத்தை கொடுத்து அல்லாஹ் ஃபிர்அவுனிடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அருமையானவர்களை, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர்கள். அல்லாஹ்வை பற்றி ஃபிர்அவுனிடத்திலே எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் ஃபிர்அவுன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிபட மறுக்கிறான். அது மட்டுமல்லாமல் பனு இஸ்ரவேலர்களை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லாமா ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தங்களுடைய தஃப்சீர்ல குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது ஃபிர்அவுனையும் அவருடைய கூட்டத்தாரையும் அழிக்க நாடினாலோ ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். இதை பற்றி சூரா ஷுஆராவிலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறார்.
அத்தியாயம் 26 வசனம் 52 கூறும் பொழுது ஃபஅவ்ஹைனா இலா மூசா, நாம் மூசாவுக்கு வஹை அறிவித்தோம், அன் அஸ்ரி பிஇபாதி, என்னுடைய அடியார்களை இரவோடு இரவாக அழைத்து செல்லுங்கள் என்று நாங்கள் வஹை அறிவித்தோம். இன்னக்கும் முத்தபஊன், நிச்சயமாக நீங்கள் பின்துயரப்படுவீர்கள், ஃபிரௌனுடைய கூட்டம் உங்களை பின்துயர்ந்து வருவார்கள். எனவே இரவோடு இரவாக நீங்கள் இந்த ஈஜிப்டை விட்டு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆர்டர் வர, அருமையானவர்களை, பனு இஸ்ரவேலர்களுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா நகைகளையும் இந்த கிபுத்திகள் சூறையாடி இருந்தார்கள். இதை பற்றி ஃபிரௌனே தங்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே சொல்கிறான். அதையும் அல்லாஹ் சூரா ஷுஆராவிலே சொல்லி காட்டுகிறான். வ குனூஸி வ மகாமின் கரீம், அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய பொக்கிஷங்கள், அவர்களுடைய கண்ணியமான இடங்கள், அதாவது அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து விட்டோம், அதை விட்டு அவர்களை வெளியேற்றி விட்டோம் என்று ஃபிரௌன் கூறுகிறான். ஆகவே பனு இஸ்ரவேலர்களுடைய எல்லா சொத்துக்களையும் எல்லா செல்வங்களையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் சூறையாடி இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து, உங்களுடைய நகை எல்லாம் கிபுத்திகளிடத்தில் இருக்கின்றன, எனவே நீங்கள் அவர்களிடத்திலே சென்று, இன்று எங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது, எனவே உங்களுடைய நகைகளை எல்லாம் எங்களுக்கு இரவலாக தாருங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்ல, இவர்களும் அதே போல கிபுத்தியிடத்திலே சென்று நகைகளை இரவலாக கேட்க, இந்த பனு இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து சூறையாடிய நகைகளை அவர்கள் இரவலாக கொடுக்கிறார்கள். பிறகு என்ன நடக்கிறது? இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு பனு இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் இந்த நகைகளை அவர்களுக்கு ஹலால் ஆக்கினான் என்பதாக அல்லாமா ஃபக்ருர் ராஸி தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பனு இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் பேர் இருந்தார்கள். சூரா ஷுஆராவுடைய 54வது வசனம், இன்ன ஹாஉலாஇ லஷிர்திமத்துன் கலீலுன், இந்த பனு இஸ்ரவேலர்கள் மிகவும் குறைந்த ஒரு கூட்டத்தார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். எனவே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் மொத்தமாக 6 லட்சம் பேர் இருந்தார்கள். 12 கோத்திரத்தார், ஒவ்வொரு கோத்திரத்தாரிலும் 50,000 பேர் இருந்தார்கள். மொத்தமாக 6 லட்சம் பேர் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். ஆனால் ஃபிரௌனுடைய படையோ இதைவிட 2 மடங்கு 12 லட்சம் பேர் இருந்ததாக அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. பிறகு என்ன நடக்குது? யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக இந்த 6 லட்சம் பேரையும் கூட்டிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்டை விட்டு கடக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஒருவர் இருவர் யாருக்கும் தெரியாமல் சென்றால், யாருக்கும் தெரியாமல் அக்கறையை அடைந்து விடலாம். ஆனால் 6 லட்சம் பேர் இந்த கிபுத்திகளில் ஒருவருடைய கண்ணில் படாமல் எப்படி செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிபுத்திகளுடைய பல ஆண் குழந்தைகளை அந்த இரவிலே மரணிக்க செய்தான். அதனால் அவர்கள் அந்த சோகத்திலே இருந்தார்கள். அந்த குழந்தைகளை அடக்கம் செய்யும் விடயத்திலே அவர்கள் ஈடுபட்டு இருந்ததின் காரணமாக இந்த விடயத்தை கவனிக்க முடியாமல் அவர்களுக்கு போனது. எப்பொழுது இவர்கள் அந்த செங்கடலை அடைந்தார்களோ, இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஃபிரௌனுக்கு இவர்கள் ஈஜிப்டை விட்டு தப்பிவிட்டார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டது. உடனடியாக தன்னுடைய பெரும் படையை திரட்டிக் கொண்டு, இன்று மூசாவையும் அவர்களுடைய பனு இஸ்ரவேலர்களையும் முழுமையாக நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லி கங்கண கட்டி கொண்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். சூரா ஷுஆரா அத்தியாயம் 26 வசனம் 60 அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅத்பஊஹும் முஷ்ரிகீன், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்தார்கள். ஃபலம்மா தராஅல் ஜம்ஆன், இந்த 2 படையும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது, கால அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாராகிய இந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மூசா நபியை பார்த்து சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு விட்டோமே, மூசாவை எங்களை நீங்கள் மாட்டி விட்டீர்களே என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்று சொன்னால், முன்னால செங்கடல், பின்னால் ஃபிரௌனுடைய பட்டாளம், நடுவிலே இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா, அப்படி கிடையாது, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி அந்த செங்கடலை பார்த்து, செங்கடலே நீ பாதையாக மாறு என்று சொல்ல அந்த செங்கடல் பாதையாக மாற மறுத்தது. இந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், அனித்ரிப் பி அஸாக்கல் பஹர், உங்களுடைய கைத்தடியின் மூலமாக, அஸாவின் மூலமாக கடலுக்கு அடியுங்கள் என்று நாங்கள் கூறினோம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸாவால் கடலுடைய அந்த தண்ணீருக்கு அடித்தார்கள். ஃபன்ஃபலக,
அந்த கடல் அப்படியே பிளந்தது. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், ஒவ்வொரு பாதையும் பெரும் மலைகளை போல ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாமா ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, ஆரம்பமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பார்த்து கடலை நீ பிரிந்து விடு என்று வாயால் கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அப்பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, மூசாவே உங்களுடைய அசாவின் மூலமாக இந்த கடலுக்கு அடியுங்கள் என்று சொல்ல, அதற்கு பிறகு தான் 12 பாதைகள் பிரிந்தன. 12 கோத்திரத்தாருக்கு 12 பாதைகளை அல்லாஹ் செங்கடலிலே ஏற்படுத்தினான். எப்படியாப்பட்ட பாதை என்றால் அருமையானவர்களே, அந்த நடுவிலே அல்லாஹ் பாதை ஏற்படுத்தினான். 2 பக்கமும் தண்ணீர், தண்ணீர் மட்டுமல்ல, அந்த பாதையுடைய மேற்பரப்பையும் அல்லாஹ் தண்ணீராகத்தான் ஆக்கினான். அதாவது அந்த பாதையிலே இதற்கு முன்னால் இருந்த தண்ணீரை அப்படியே அல்லாஹ் மேலே தூக்கினான். நடுவிலே சுரங்கத்தை போல அல்லாஹ் பாதையை ஏற்படுத்தினான் என்பதாக அல்லாமா ஃபக்ருர் ராஸி தங்களுடைய தஃப்சீர்ல குறிப்பிடுறாங்க. அருமையானவர்களே, 12 பாதைகளை சுரங்கத்தை போல அல்லாஹ் ஏற்படுத்தினான். 12 கோத்திரத்தாரும் அந்த 12 பாதையினூடாக சென்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த யூதர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் இருந்தது. இந்த பனு இஸ்ரவேலர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் மூசா நபியை பார்த்து என்ன கூறினார்கள் தெரியுமா? அல்லாமா ஃபக்ருர் ராஸி தங்களுடைய தஃப்சீரிலே கூறுகிறார்கள், மூசாவே அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய ஏனைய கோத்திரத்தார் எங்களுடன் வருகிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எனவே அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும், ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்ல, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், உங்களுடைய அசாவின் மூலமாக இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு சைக்கிளை செய்யுங்கள் என்று சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அசாவின் மூலமாக அந்த தண்ணீருக்கு சைக்கிளை செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த தண்ணீரை கண்ணாடியை போல ஆக்கினார். எந்த அளவுக்கு என்றால் 12 கோத்திரத்தாரும் ஒருவர் மற்றவர்களை பார்த்த வண்ணம் அந்த கடலை கடந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை செய்திருந்தான். பிறகு என்ன நடக்கிறது? இந்த கூட்டத்தார் அனைவரும் அக்கறையை அடைகிறார்கள். இதற்கு பிறகு ஃபிரௌனும் அவனுடைய 12 லட்சம் படையினரும் இந்த செங்கடலுக்குள்ளால் நுழைகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனுடைய கடைசி நபர், அதாவது ஃபிரௌனுடைய படையிலே இருந்த கடைசி நபர் கடலுக்குள் நுழையும் வரை அல்லாஹ் காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது அந்த 12 லட்சம் பேரும் கடலுக்குள்ளால் நுழைந்தார்களோ அல்லாஹ் செங்கடலுக்கு கட்டளையிடுகிறான். அந்த பாதைகள் எல்லாம் தண்ணீராக மாறிவிட்டது. சொல்ல போனால் ஃபிரௌன் உட்பட அந்த 12 லட்சம் படையினரும் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். வஅன்ஜைனா மூசா வமம்மாஹு அஜ்மஈன், மூசாவையும் அவர்களுடன் இருந்த அனைவரையும் நாங்கள் பாதுகாத்தோம். சும்ம அக்ரக்னல் ஆகரீன், மற்றவர்களை ஃபிரௌனுடைய பட்டாளத்தை நாங்கள் மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆகவே இந்த செங்கடலிலே ஃபிரௌன் உட்பட அவனுடைய எல்லா படையினர், அவனுடைய மந்திரி ஹாமான் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். மூசா நபியையும் இந்த பனு இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த தினம் தான் இன்றைய தினம். கண்ணியமானவர்களே, அதாவது இந்த நிகழ்வு நடந்தது முஹர்ரம் 10வது நாள், ஆஷுராவுடைய தினம். இதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். இதைத்தான் யூதர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய படையை அழித்து தன்னையும் தன்னுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக மூசா நபி நோன்பு நோற்றார்கள். எனவே தான் அவர்களுடைய கூட்டத்தாராகிய யூதர்களும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே இது தான் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய வரலாறு. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட நிகழ்வை அல்லாஹ் இன்றைய நாளிலே நிகழ்வித்து காட்டியிருக்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்த நாள் இந்த ஆஷுராவுடைய தினம். எனவே இந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். இதே போல இன்றைய நாளிலே செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் தான் குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிப்பது. நாங்கள் நோன்பு நோற்று இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த நோன்பை திறப்பதற்காக வேண்டி பல விடயங்களை நாங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமல்லாமல் சாப்பாடு பொருட்கள் மட்டும் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம், வேறு வேறு விடயங்களை வாங்கி கொடுக்கலாம். எனவே இந்த நாளிலே அல்லாஹ் யாருக்கெல்லாம் தன்னுடைய ரஹ்மத்தை அருளுகிறானோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.